Hey guys, Assalamualaikum. இன்னைக்கு வீடியோல எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சீஸி ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்தாவை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல நிறைய தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா ஆயில் விட்டுக்கோங்க. அப்பதான் நமக்கு பாஸ்தா ஒன்னோட ஒன்று ஒட்டாம வரும். இந்த பாஸ்தா வெந்து வரதுக்கு 15 to 20 minutes ஆகும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமா சில் வாட்டர்ல வாஷ் பண்ணி வச்சுட்டா ஒன்னோட ஒன்று ஒட்டாம நமக்கு இருக்கும். பாஸ்தாவை ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஃபைன்லி சாப் பண்ணி வச்ச ஆனியன்ஸ் அண்ட் கார்லிக்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 75% வதங்கினதுக்கப்புறம் அதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். இப்போ அதே பேனில் மறுபடியும் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி அதில் ஒரு 1/2 கப் மைதா ஒரு வீட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃப்ளவர்லேயுமே அந்த பட்டர் சேர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சமாக ஒரு 1 கிளாஸ் அளவுக்கு நான் மில்க் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு பாஸ்தா எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மில்கை ஆட் பண்ணிவிட்டு லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட லம்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் அதில் 1.5 ஸ்லைஸ் ஆஃப் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆரிகானோவும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம பாஸ்தாவில் உப்பு ஆட் பண்ணிக்கோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா ஃப்ரைடு ஆனியன்ஸ் அண்ட் கார்லிக்ஸ், அதை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா பாயில் ஆகிற டைமில் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்ச பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிடலாம். ஜென்டிலா பாஸ்தா உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நான் கிரேட்டட் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு இன்னுமே சீஸியாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக கசூரி மேத்தி ஆட் பண்ணி நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சீஸ் பாஸ்தாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹாட்டாக இருக்கும் போதே சர்வ் பண்ணிடணும். அப்போ தான் அந்த சீஸினஸ் நமக்கு இருக்கும். இல்லைனா கொஞ்சம் கெட்டி ஆகிடும். வாவ், எவ்வளோ சீஸியாக இருக்குது பாருங்கள். இதை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இது கண்டிப்பாக இருக்கும். நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு அல்டிமேட் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். until then, bye bye.